ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் வந்து 34 சைஸ் வந்து ப்ளவுஸு பேக் பார்ட் கட்டிங் பார்த்தோம். இந்த இதில் வந்து 34 சைஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கட் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன அப்படின்னா, இது வந்து க்ராஸ் கட்டிங்கா இல்லது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரை இருக்குது, ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸு எதுவுமே பண்ணல, இந்த பார்ட்டை அப்படியே எடுக்கிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் உள்ளே மடிஞ்சிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டில் வந்து 2.5 இன்ச்சு நெக் வித்து மார்க் பண்ணோம். அந்த 2.5 இன்ச்சை மட்டும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி எடுத்துட்டு இங்கே உள்ள எக்ஸஸ் தெரியுதுல்ல, இந்த எக்ஸஸ் எல்லாம் மடித்து விட்டுடலாம். இப்படி தான் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் அல்லது 3/8 லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நம்ம கட் பண்ணுறது இந்த லைனில் தான் கட் பண்ணுவோம். இது வந்துட்டு பட்டி மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கு. அதாவது பீஸ் வி பீஸ் மடித்து தைக்கிறதுக்காக இந்த லைன். ஸோ இந்த லைனில் தான் இருக்கிற மாதிரி போடணும். இந்த லைனில் தான் வந்துட்டு நெக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஆம்போலெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்கை வந்து அப்படியே வரைஞ்சிட்றோம். நெக்கை வரைஞ்சிட்டோம். நெக்குக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பட்டி மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் பின்னாடி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணால் தான் இந்த அளவு வரும். ஸோ இந்த 1/2 இன்ச்சை இங்கே எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறோம். இந்த ஹைட்டு பட்டியும் இதுவும் ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணுறோம். இது வந்து எக்ஸஸாக இங்கே ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாட்டுமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே டாட் மார்க் பண்ணால் இங்கே கீழே 1/2 இன்ச் கொடுக்கணும். ஸோ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கை வச்சு வரைய போகிறோம். கையோட இந்த டாட் வருதில்ல, அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல டாட் வருதுன்னு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த டாட்டோட அளவை இந்த இடத்துல வச்சுட்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு கை வச்சு அழுத்திட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டாட்டோட அளவு எங்கே முடியுதோ இந்த டாட் இந்த 2 டாட் மட்டும் இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இதை எடுத்து மெயின் டாட்டுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், கீழே டாட்டோட ஹைட் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லென்த் இருக்குதுல்ல, இந்த லென்த் எடுக்கிறோம். ரெண்டாவது கோட்டில் வச்சு தான் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு உள்ளே திருப்பி பார்த்தா டாட்டோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். டாட்டோட வித்து 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச், அடுத்து ஒரு 1/2 இன்ச். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதே வித்து இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் சென்டர் வருது. ஸோ நம்மளும் அதே மாதிரி மெயின் டாட்டை பிடிச்சிட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ அந்த ஆம் ஹோலை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் ஆம் ஹோலுக்கு 1/2 இன்ச். அடுத்தது நெக்குக்கு 1/4 இன்ச். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணோமா, அடுத்து இங்கேருந்து இங்கே இந்த இடத்துக்கு ஒரு மார்க், இங்கே 2 இன்ச். அதே மாதிரி இந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணோமா, இந்த டாட்டில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச். உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வீடியோஸ் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸி ட்ரெஸ், சுடிதார், ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி கட்டிங் பண்ணிடலாம்.